அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் இப்போ நிறைய பேருக்கு வியூஸ் போகலை. வியூஸ் பண்ணால் தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் ரீசன்ட் டேஸில் யாருக்குமே வியூஸ் போகலை, நல்லா போயிட்டு இருந்த சேனல் சடனாக ஏன் வியூஸ் குறையுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஐப்னு ஒரு ஆப்ஷன் வந்தது, சரிங்களா? இந்த ஐப் பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கன்னா அடுத்து ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பாயிண்ட் வைஸாக நீங்கள் பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்ததுலேருந்து நிறைய பேர் வியூஸ் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ரீசனாக இருந்தாலும் இது மட்டுமே மெயின் காரணம் கிடையாது. வியூஸ் போகாமல் இருக்க நிறையவே காரணங்கள் இருக்குது. நான் யூடியூப் டீம் கிட்டே காண்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, ஸோ எங்கள் சைடு பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூஸ், சில டேட்டா அப்டேட் லேட் ஆகும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உங்களுடைய டேஷ்போர்டில் தப்பாக அனலிட்டிக்கில் வியூஸ் ஷோ ஆகும். ஸோ அதை நாங்கள் நாளடைவில் சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இப்போ போகிற வியூஸ் எதுவுமே காமிக்க மாட்டேருக்கு சிஸ்டர், எனக்கு வீடியோ போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றீங்க. தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. இது உங்கள் மேலே ஃபால்ட்டு கிடையாது. யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க. அதனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்லையே போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்டி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது இன்னொரு டவுட் கேட்டாங்க. அது என்னென்னா, சிஸ்டர் நான் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே அப்லோட் பண்ணுறேன், செம்மையாக போகுது சிஸ்டர், 1K 2K அப்படியே போய் ஸ்டாப் ஆகுது, இன்னும் ஒரு சிலருக்குன்னா 5Kல போய் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாள் அதிகமாக எதுக்கு வியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அதிகமாக எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க உங்களுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பல்காக போய் ஒரே நேரத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க. யூடியூப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸை புஷ் பண்ணும். நாள் இப்படி தான் நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்குது. அதுவே செகண்ட் நாள் அதே ஷார்ட்ஸ் இல்லை வீடியோ ஏன் வியூஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நாள் நோட்டிஃபிகேஷன் போச்சு, ரேண்டமாக யூடியூப் நமக்கு கொடுத்துச்சு. ரெண்டாவது நாள் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்திருக்கிற லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், சரிங்களா, ஆவரேஜ் வியூ டூரேஷன் சொல்லுவாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸாக நிறைய வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய நாள் யூடியூப் கொடுக்குற வியூஸும் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குற அந்த வியூஸும் எந்த அளவுக்கு ஆவரேஜ் வியூ டூரேஷன் பார்த்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பழைய ஆடியன்ஸ் ஓகே இந்த வீடியோவை நல்லா பார்த்துருக்காங்க, ஸோ இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்தா நிறைய வியூஸ் போகும் அப்படின்ட்டு அடுத்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பழைய ஆடியன்ஸே பழைய நோட்டிஃபிகேஷனே நல்லா பார்க்கலன்னா அடுத்த நாள் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வியூ டூரேஷனை பொறுத்து சஜஸ்டரில் ப்ரௌசர் ஃபியூச்சர்ஸில் போகும். ஸோ நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்டரில் போகலன்றதுக்கு காரணமே இதுதான். நாள் நமக்கு பிடிச்சவங்களே நம்ம வீடியோவை பார்க்காதப்ப நெக்ஸ்ட் யூடியூப் எப்படி சஜஸ்ட் பண்ணும், இந்த வீடியோ நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கன்ட்டு எப்படி சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்படி சஜஸ்ட் பண்ணாது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள். ஸோ நல்லா போகிற ஒரு வீடியோவை மட்டும்தான் யூடியூப் புஷ் பண்ணும். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் ஆட்சன்ஸ் மூலமாக வைக்கிறாங்க. ஸோ அந்த விளம்பரத்தினால யூடியூப்க்கும் பேமெண்ட் போகுது, நமக்கும் பேமெண்ட் வருது. யூடியூப் மட்டும் இல்லை, எல்லா சோஷியல் மீடியாவும் ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்குது. ஒன்று அவங்க மூலம் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம மூலம் அவங்க சம்பாதிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ போடுறதுனால அவங்க அதில் ஆட்ஸை வைக்கிறாங்க. அந்த ஆட்ஸு 4 பேர் பார்த்து 4 பேர் பொருட்கள் வாங்கினாங்கன்னா அதில் இருக்கிற ரெவென்யூவை எடுத்து நமக்கு கொஞ்சமோ யூடியூப் கொஞ்சமோ யார் அந்த ஆட்ஸை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமோ அப்படி மணி ஸ்ப்ரெட் ஆகும். இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா சோஷியல் மீடியாவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நாள் அதிக வியூஸ் போய் அடுத்த நாள் வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம். அது
மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து கமெண்ட் எப்படி பின் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஒரு பேராகிராஃபை எழுதுறீங்க, அது ஜஸ்ட் ஒரே கொஸ்டினில் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒய்டி டேஷ்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மானிட்டைசேஷன் ஆன சேனல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் சிஸ்டர், சேனல் வந்து டிமானிட்டைசேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆன சேனல் வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமானிட்டைசேஷனாக ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வராமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டாவே உங்கள் சேனல் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய விளம்பரங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆட்சன்ஸில் பணம் சேரும். ஸோ நிறைய விளம்பரங்கள், நிறைய வியூஸ் போகணும். ஸோ அது எதுவுமே போகாமல் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டைசேஷன் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வீடியோ போடாமல் இருந்தோம்னா டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, முதல் நாள் போட்டால் வியூஸ் போகுது, அடுத்த நாள் வியூஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன், அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டு கேட்டகரி நிறைய இருக்குது, எது அதிகமாக ரெவன்யூ வரும் அப்படின்ற கேட்டகரியை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சேனல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ரெவன்யூ வர கேட்டகரியாக செலக்ட் பண்ணி இன்னொரு சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு அதிக வியூஸ் பண்ணாலும் ரெவன்யூ கம்மியாக வரும். ஒரு சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் தான் போகும், அதிக ரெவன்யூ வரும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.